நம்ம எல்லாருக்குமே தெரியும், நெல்லை டைரக்டா காய வச்சு அதை மில்லுல கொடுத்து அரைக்கிறப்போ அதுல இருந்து கிடைக்கிறது பச்சரிசி. அதே நெல்லை நல்லா வேக வச்சு அதை மில்லுல கொடுத்து அரைச்சு கிடைக்கிறது புழுங்கல் அரிசின்னு. அதை பத்தி ஏற்கனவே பேசியிருப்போம், ரிலேட்டட் வீடியோல கொடுக்குறேன் பாருங்க. இப்போ இந்த பச்சரிசிக்கும் புழுங்கல் அரிசிக்கும் உள்ள வேறுபாடு தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நெல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நெல்லுக்குள்ளார அரிசி இருக்கும். அந்த நெல்லை சுத்தி இருக்கிற தோலை வந்து பிரான்னு சொல்லுவாங்க. அந்த தோல் எல்லாம் பாத்தீங்கன்னா புரோட்டீன், ஃபைபர், விட்டமின் இந்த மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்கும். அரிசியில கார்போஹைட்ரேட் சத்து தான் மெஜாரிட்டி போர்ஷனா இருக்கும். அந்த நெல்லை அரைக்கிறப்போ வேஸ்டேஜா கிடைக்கிற ப்ராடக்ட் தான் இந்த தவுடு. சோ இந்த மாதிரியான சத்துக்கள்லாம் இந்த தவுட்லயே போயிடுறதுனாலதான் இந்த மாதிரி நம்ம நெல்லை வேக வைக்கிறப்போ என்ன ஆகும்னா இந்த சத்துக்கள்லாம் அந்த அரிசியில இறங்கிரும். சோ நம்ம அரிசியை சாப்பாடா சமைச்சு சாப்பிடுறப்போ நம்மளுக்கு போதுமான ஒரு சத்துக்கள் அந்த அரிசியில இருந்தே கிடைச்சிரும். ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சு பாருங்க, தவுடை வாங்கிட்டு போயிட்டு ஆடு மாடுங்களுக்கு கொடுப்போம். ஆனா அந்த தவுட்ல தான் அவ்வளவு சத்துக்கள் இருக்குது. நம்ம கண்ட விளம்பரங்களை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு கண்ட ஜங்க் ஃபுட்டை வாங்கி சாப்பிட்டு நம்ம உடம்பை கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம்.